இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்திலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பித்து அவருடைய இரத்த வேர்வை மற்றும் அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டு அதனால் உண்டான காயங்கள், அவருடைய மார்பில் உண்டான காயங்கள், அவருடைய சிரசில் உண்டான காயங்கள், அவர்கள் கைகளில் உண்டான காயங்களை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய இருதயத்தில் உண்டான அவர் நொறுக்கப்பட்டதை குறித்து நாம் தியானித்தோம். என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவர் கால்களில் ஏற்பட்ட காயங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதே சங்கீதம் 22 அதிகாரம் 16 வசனத்திலே, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று தாவீது தன்னுடைய 22 சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்து சொல்லியிருக்கிறார். அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஒரு மனிதனுடைய கால்களையும் கைகளையும் ஒரு ஆணினால், ஒரு 3 ஆணிகளிலே அவருடைய சரீரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் அவருடைய அந்த ஆணிகள் எவ்வளவு பெரிதாகவும் எவ்வளவு கூர்மையானதாகவும் இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. ஏன் அந்த இயேசுவானவர் அவருடைய பாதங்களில் ஆணிகளினால் அவருக்கு காயம் உண்டானது என்று நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய பாதங்கள், அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய பாதங்கள் நன்மை செய்யவும், ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் சுகமளிக்கவும், பிசாசில் இருந்து விடுதலை அடையவுமே அவர் சுற்றி திரிந்தன என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9 அதிகாரம் 35 வசனத்திலே அவர் இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி அவரை சுஸ்தமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோமா? பிரியமானவர்களே, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கவும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவருடைய கால்கள் சுற்றி திரிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இதை அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தாராம். பிரியமானவர்கள், இந்த 2 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நோயாளிகளை சுஸ்தமடையவும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பிசாசின் கிரியைகளில் இருக்கிறவர்களை விடுதலை அடைய செய்யவும் அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். அநேக பேருக்கு சுகம் கொடுத்தார். பேதுருவின் மாமி ஜுரத்திலிருந்து சுகமாக்கினார். சகேவனுடைய வீட்டில் சென்று அவருக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ரட்சிப்பை கொடுத்தார். மரியாள் மார்த்தாருடைய வீட்டிற்கு சென்று இறந்து அவருடைய சகோதரனான லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அநேக நன்மையான காரியங்களை இயேசு கிறிஸ்து அவர் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அவருடைய பாதம் மகிமையான ஒன்று, அவருடைய பாதம் வல்லமையானது ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். இதை அறிந்து மரியாள் அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பதாக அவருடைய பாதத்திலே நளதம் என்கிற ஒரு பரிமள தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்தாள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அதை அங்கீகரித்து எந்த இடங்களில் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுமோ அந்த இடங்களிலெல்லாம் இவளுடைய பேரும் நினைவு கூறப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ வல்லமை உள்ள அவருடைய மகிமை உள்ள பாதம், அந்த அழகுள்ள பாதம், அந்த சுவிசேஷகனுடைய பாதம் அழகுள்ள பாதம். அவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கும் பொழுது லூக்கா 4 அதிகாரம் 18-19 வசனங்களில், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்,
இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். நாம் பார்த்தது போல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று. இயேசுவினுடைய பாதங்கள் விலையேறப்பெற்ற இதால் இருந்தது நிமித்தம் மரியாள் அவருடைய பாதங்களை, அந்த அழகான பாதங்களை, இந்த மகிமை நிறைந்த பாதங்களை ஒரு பரிமள தைலத்தினால் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் அவரை துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியிலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் இயேசு கிறிஸ்துனுடைய பாதம் மகிமையானது, வல்லமையானது, அழகான சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதமாக இருந்தது. அந்த பாதங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு, அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த பாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த இரத்தம் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை எடுத்து தந்தது. அது என்னவென்றால், அவர் அந்த பிசாசின் தலையை அந்த சிலுவையிலே நசுக்கினார் என்று வாசிக்கிறோம். விலையேற பெற்ற ஒரு கிருபையை அவர் பெற்று தந்தார். அந்த சிலுவையிலே அவருடைய கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது நிமித்தம் பிசாசினுடைய தலையை நசுக்கி அந்த பெரிய கிருபையை நமக்கு பெற்று தந்தார். நாமும் அந்த சர்ப்பங்களையும் பிசாசுகளையும் அதனுடைய அதிகாரங்களையும் அதை முறித்து போடவும் நமக்கு அதிகாரத்தை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய கால்களில் உண்டான காயங்களை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த காயங்களினால் அந்த சம்பாதித்த அந்த பிசாசின் தலையை நசுக்கி அந்த பிசாசை மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே பட்ட ஒவ்வொரு காயங்களையும் நாங்கள் தியானிக்கும்படியா எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது அப்பா, ஸ்தோத்திரம். அந்த காயங்களிலிருந்து வரக்கூடிய இரத்தம் சுவாமி ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக போராடுகிற பொல்லாத சத்துருடைய ஆண்டவரே வல்லமையை, சத்துருவை ஆண்டவரே நசுக்கினது, அவனுடைய தலையை நசுக்கினது என்று நாங்கள் தியானிக்கிறோம் அப்பா. நீங்களும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், பிசாசின் வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீங்களே சுவாமி. அந்த காயத்தின் நிமித்தம், அதிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தின் நிமித்தம் பிசாசின் வல்லமையை நாங்கள் மேற்கொள்ளவும் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய காயத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்தீரப்பா. அது நிமித்தம் நாங்கள் பிசாசை மேற்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தைரியத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.